நிற்கிது அங்கே நிற்கிது தாண்ட தாராடா ஒரு போடுறேன் சுற்றுலா மையத்தில் மக்கள் கூட்டம். அனைவருக்கும் வணக்கம். இன்று காணும் பொங்கல் நாள் அதுவுமா திருவள்ளுவர் தினம் அதுவுமா பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள் சுற்றுலாத்தலங்களில் வந்து நம்ம திருச்சி மாவட்டம் ஃபுல்லாகவே வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு சார்பாக இன்று நமது முக்கொம்பு டேம் கிட்ட இருக்கக்கூடிய பந்தோபஸ்து ஆய்வு பண்ணுறதுக்காக வந்தேன். டிஎஸ்பி ஜியாபுரம் தலைமையில் வந்து சுமார் 75 காவலர்கள், காவல் ஆளுநர்கள், காவல் அதிகாரிகள், ஊர்காவல் படையினர் மூலமாக பந்தோபஸ்து அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு எல்லா இடத்தையுமே இந்த பார்க்கு, நடுக்கரை எல்லா இடமே கவர் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து அவங்க ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்பெக்டர் அண்ட் விமன் டீம் வந்து மக்களுக்கு வந்து தேவையான பெண்கள் மற்றும் குழந்தைகள் எதான குற்றங்கள் மற்றும் மற்ற குற்றங்களுக்கான விழிப்புணர்வும் கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் பாதுகாப்பு வந்து ரொம்ப நல்லா ஒரு எக்ஸ்டென்சிவாக ஒரு எலாபரேட்டாக ஒரு டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. இதன் மூலமாக வந்து டிராஃபிக்லேருந்து ட்ரங்க் அண்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் இல்லாமல் பொதுமக்கள் வந்து இந்த நாளை வந்து ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் அவங்களோட குடும்பத்தினரோடையும் அவங்களுடைய உறவினர்களோடையும் கொண்டாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு இங்கே செய்யப்பட்டுள்ளது. சார் ரெகுலராக இப்போ பந்தோபஸ்து ஓகே சார். இப்போ எல்லை மீறிய டிராவலர்கள் வந்து அவ்வளோதான் பெரிய ரிசல்ட். ஆமாம், அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இல்லை, அதுக்கு வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம். இப்போ வந்து நம்ம இந்த விஷயத்தில் வந்து நம்ம மாண்புமிகு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலையும் வந்து அரசு சட்டங்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் தான் பின்பற்ற முடியும். ஸோ அதில் வந்து அவங்க மேஜராக இருந்தாங்கன்னா அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. நம்ம வந்து அதை வந்து நம்ம தவறாக எதுவும் சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு தேவையான அறிவுரைகள் சொல்லுவோம். பப்ளிக்கலான நியூசன்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை, சட்டப்பட நடவடிக்கை எடுக்கப்படும். யாருமே வந்து பப்ளிக் பிளேஸுங்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த டெக்கரம் அண்ட் பப்ளிக் இருக்கக்கூடிய அந்த டீசென்சி, மொராலிட்டி அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் யாராவது ஈடுபட்டாங்கன்னா அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த கிண்டல் பண்ணுறவங்க இல்லை மாதிரி ஏதாவது பாலியல் ரீதியாக தொல்லை பண்ணுறவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு தான் வந்து ரொம்ப எலாபரேட்டாக இன்றைக்கி போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருக்கோம். பெண் காவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மஃப்டிலையும் ஆள் போட்டிருக்கோம். யாராவது வந்து எங்கேயாவது கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடத்துல தவறான செயலில் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்காக மஃப்டிலையும் ஆள் போட்டிருக்கோம். இப்போ நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான குழந்தைங்கள்லாம் போய் இறந்துடுறாங்க. ஒரு சமயம் டக்குன்னு போய் குளிச்சுட்டு
நண்பர்களோட போய் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையாக நம்ம எதுவும் இந்த வாட்டி செஞ்சுருக்கோம். ஆமாம், இவங்க இந்த நம்ம பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதே போல் அந்த பக்கமும், அந்த கரை பக்கமும் பண்ணுறாங்க, அந்த நடுக்கரை பக்கமும் பண்ணுறாங்க. கூடிய விரைவில் வந்து இங்கே பொதுவாகவே வந்து போர்டு வைக்கிறதுக்கு ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டட் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு 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 செய்தியை வந்து பதிவு பண்ணி அதை தொடர்ந்து ப்ளே பண்ண அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணலாம் ஒரு ஐடியாவில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் நீச்சல் தெரிஞ்சவங்கள பணியமர்த்தணும். ஏன்னா ஏதாவது தற்செயலாக நடந்துருச்சுன்னா அதை அட்டன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஆட்கள் ஒரு இது பண்ணுறதா இருக்கும். தொடரும். அது என்னங்கிறத இப்போ தான் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து இப்போ மாவட்டத்தில் பல முக்கியமான பந்தோபஸ்துகள் வர்றதுனால அதை முழுமையாக ஆய்வு பண்ண முடியல. முழுமையாக ஆய்வு பண்ணி கண்டிப்பாக அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுப்போம். புதுசாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு பொதுமக்கள் வந்து எந்த விதமான சமூக சார்ந்த குற்றங்களோ இல்லை பொதுமக்களோட பிரச்சனைகளுக்கு சம்மந்தப்பட்ட எந்த விதமான குற்றங்கள், கஞ்சா, புகையிலை, லூஸ் செல்லிங், லிக்கர், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம். அதில் கண்டிப்பாக இந்த முக்கியமாக இந்த கஞ்சா மற்றும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மற்ற விதமான போதைப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட எந்த வித தகவலாக இருந்தாலும் அதை வந்து முக்கியமாக அந்த நம்பருக்கு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷனோட சீக்ரசி பாதுகாக்கப்படும். அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதுக்காக தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. கூடிய விரைவில் வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கை ஸ்டார்ட் பண்ணப்படும். திருச்சி மாவட்டம் புறநகர் பகுதி மக்கள் வந்து எந்த ஒரு இதுக்கும் பயப்படாமல் தொடர்ந்து அந்த புகார் என்பதை கொடுக்கறதுக்கு அந்த நம்பர் இருக்குது. அப்படி பட்சத்தில் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க. பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய முக்கிய அறிவிப்பாக என்ன சார் சொல்கிறீங்க? பொதுமக்கள் வந்து காவல்துறை சொல்லக்கூடிய பல அறிவுரைகளை கேட்டு நடக்கிறது நல்லது. ஒரு நல்ல ஒரு சட்டத்திலையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளையும் மதித்து இருக்கக்கூடிய ஒரு குடிமகளாக இருக்கக்கூடிய ரொம்ப நல்லது. நீங்களும் எந்த ஒரு தவறுகள், சின்ன தவறாக கூட இருக்கலாம், ஒரு டிராஃபிக் வயலேஷனாக கூட இருக்கலாம், அது செய்யாமல் இருந்தால் கூட நல்லா இருக்கும். அதே போல் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் இல்லை குற்றம் சம்பந்தப்பட்ட தகவல்களாக இருந்தாலும், குற்றம் செய்யக்கூடிய நபர்களை பற்றிய தகவல்களாக இருந்தாலும் அதை அந்த நம்பருக்கு தைரியமாக தெரிவிக்கலாம். ஏன்னா அந்த நம்பர் வந்து புதுசாக நான் வந்து உருவாக்கப்பட்ட அந்த நம்பர் அது. ப்ளஸ் அது நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பர்சனலாக வந்து கண்காணிக்கக்கூடிய நம்பர். அதனால் தாராளமாக அதுக்கு அனுப்பலாம். கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். பொதுமக்கள் வந்து பொதுவாக இப்போ சொல்லக்கூடிய பல முக்கியமான விழிப்புணர்வுகள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற விழிப்புணர்வாக இருக்கலாம், சைபர் குற்ற விழிப்புணர்வாக இருக்கலாம், இல்லை சாலை பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வாக இருக்கலாம், இல்லை மற்ற பொதுவான விழிப்புணர்வுகளாக இருக்கலாம். இப்போ பல ஸ்கேம்ஸ்லாம் வருது. ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து காவல்துறையிலேருந்து பேசுகிறோம், உங்களை கைது பண்ணியிருக்கோம், சம்திங் அந்த மாதிரிலாம் கூட பண்ணுறாங்க. வெவ்வேறு விதமான பலவிதமான குற்றங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன விழிப்புணர்வு கொடுக்குறோமோ நம்ம அது செய்தி மூலமாக கொடுத்தாலும் சரி, இல்லை நம்ம சமூக வலைதளங்கள் மூலமாக கொடுத்தாலும் சரி, பொதுமக்கள் அதை வந்து பதிவிறக்கம் பண்ணி அதை வந்து கொஞ்சம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கிட்டையும் அந்த விழிப்புணர்வை பகிர்ந்தால் நல்லாயிருக்கும். அந்த அந்த ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் முக்கியமான விழிப்புணர்வு மற்றும் நமக்கு சுற்றி நடக்கக்கூடிய குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வை தெரிஞ்சுக்கிட்டால் அது மக்களுக்கு ரொம்ப ஒரு நன்மையாக இருக்கும். எங்களுடைய பணியை செய்வது ரொம்ப எளிதாக இருக்கும். பொதுமக்களும் வந்து விழிப்புணர்வு இருக்கும்போது குற்றங்கள் குறையும். ஆமாம், நான் பேசியிருக்கேன். நாங்களும் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். பட் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு, கலெக்டர்கிட்டையும் நாங்கள் எழுத்து மூலமாக தெரிவிப்போம். எங்களுக்கு சிசிடிவி என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குங்கிறத நாங்கள் தெரிவிப்போம். ஆய்வு பண்ணுவோம், பொறுமையாக பண்ணுவோம், ஒன்று ஒன்றா பண்ணுவோம். இப்போயே ஒரு சில காவல் நிலையங்களை ஆய்வு பண்ணியிருக்கேன். ஆய்வு பண்ணி அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, நான் பதவியேற்றப்போ வந்து காவல் நிலையங்கள் தான் முக்கியமான அமைப்பு காவல் துறையில். ஸோ அது நல்லா திறன்பட எந்த அளவுக்கு செயல்படுதோ அந்த அளவுக்கு தான் வந்து மாவட்டம் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து காவலர்களோட திறமைகளாக இருந்தாலும் சரி, காவல் நிலையங்களில் செய்யக்கூடிய பணிகளின் திறமைகளாக இருந்தாலும் சரி, அது மேம்படுறதுக்கான வேலைகள் செய்யப்படும். கண்டிப்பாக தரோம். வீக்லி ஆஃப் உண்டு, எல்லாருக்குமே வீக்லி ஆஃப் உண்டு. முதல்ல வந்து 6 நாள் பணி உண்டு, அப்புறம் 7வது நாள் டியூட்டி பார்த்தா அந்த ஈடிஆருங்கிறது உண்டு. இப்போ வந்து 5 நாள் பணி 6வது நாள் பணி பண்ணும்போது அந்த ஈடிஆர் தருவாங்க. 7வது நாள் ஓய்வு. அந்த வாரத்தில் அவங்க என்னைக்கு வேணாலும் அந்த நாள் எடுத்துக்கலாம். வந்துட்டு இருக்கோம். பெரும்பாலும் எல்லாருக்கும் கிடைக்குது. அதில் ஒரு சிக்கலும் இல்லை. இல்லை, அந்த மாதிரி எந்த தகவல் எனக்கு வரலை. நான் வேணா செக் பண்ணி, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறீங்க, எனக்கு இது வரைக்கும் வரலை. அப்படியா? நான் செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நாங்கள் முக்கமுக்கு வந்திருக்கோம், என்ஜாய் பண்ண ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதுவும் பேரம்பேத்தி மருமக எல்லாத்தோடையும் வந்திருக்கோம். நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். ஜாலியாக சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நல்லா ஈவினிங் வரைக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். எல்லாமே கேம்ஸ் சூப்பராக இருக்குது. ராட்டினம், ஊஞ்சல் எல்லாம் நல்லா இருக்குது. அது பாதுகாப்புலாம் சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க. பாதுகாப்புலாம் நல்லா இருக்குது. நிறைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க.
பரவாயில்ல, செம்மையாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி கும்பல் நல்லா இருக்குங்களா, ஃபுல்லாக, அதனால நல்லா ரொம்ப நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குங்க. அது கேம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, பெரியவங்களுக்கு எல்லாம் இருக்குது. எல்லோரும் வீட்டில் அவங்கவுங்க இருந்து அது சமைச்சு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் உட்காந்து அங்கே சாப்பிட்டு அது ஒரு ஜாலியாக இருக்குது, பார்க்கவே ஜாலியாக இருக்குது இன்றைக்கி. ஒரே இடத்துல எல்லோரும் இன்றைக்கி இங்கே எல்லாத்தையும் பார்க்குறாங்களா, ரொம்ப ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் போகுது, டைம் போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மஞ்சுளா. நாங்கள் இங்கே திருச்சியில் லோக்கல்லேருந்து தான் வரோம். ஸோ இன்றைக்கி காணும் பொங்கல்ன்றதுனால ஃபேமிலியோடு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா பிளேஸும். ஸோ இன்றைக்கி நல்லா க்ரௌடாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நிறைய கும்பலாக இருக்கிறாங்க, நிறையா அதான் ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு ஃபெஸ்டிவலில் வெளில வந்துட்டு இந்த மாதிரி எல்லோரும் பார்க்குறது நல்லா இருக்குது. இப்போ தான் வந்திருக்கோம், இனிமேல் தான் வந்துட்டு எல்லாம் விளாடணும். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சார், போலீஸ் எல்லாமே கரெக்டாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு. என் பேர் சந்திரிகா. எல்லாருக்கும் வணக்கம். நான் வெங்கடேஷ். நான் வந்து எடமலைப்பட்டி புதூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் அப்படியே ஃபேமிலியோடு எல்லாம் வந்திருக்கோம் காணும் பொங்கலுக்காக. இப்போ இந்த இது ராட்டினம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா விளாண்டுக்கிட்டு வர்றோம். இப்போ தான் வந்திருக்கோம், இன்னும் நிறையா இருக்குது, விளையாட வேண்டியது இருக்குது. இந்த காணும் பொங்கலில் எல்லா மக்களையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரே ஃபேமிலியாக நிறைய வந்து இருக்கீங்க, எப்படி இருக்குது? நாங்கள் ஒரே ஃபேமிலி தான், எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். இது எங்கள் மாமனார், எங்கள் கொழுந்தியா, என் பிள்ளைங்க எல்லோரும் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. என் பேர் பூர்ணிமா. நான் எடமலைப்பட்டி புதுலேருந்து வந்திருக்கேன். பொங்கலுக்காண்டி இங்கே வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி வந்த முக்கம்பூருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இங்கே நல்லா ராட்டினம்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அந்த கொஞ்சம் எல்லாம் மாற்ற வேண்டிய, கொஞ்சம் க்ளீனிங்லாம் கொஞ்சம் நல்லா பண்ண வேண்டியது இருக்குது. அது கொஞ்சம் அதாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில்.